இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே விசுவாசமும் ஜெபமும் என்ற தலைப்பிலிருந்து உங்களோடு தேவ வசனங்களை பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நான் வாசித்து உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். முதலில் ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம். இயேசு லாசரு மரிக்க போகிறான் என்பதை அறிந்திருந்தார். லாசரு மரிக்க போகிறான் என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து அவன் மரிப்பதற்கு முன்பதாகவே இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக ஜெபித்து விட்டார். பின்பு அந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிறார். காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம்தான் ஜெபம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 41ஆம் வசனத்தில், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போடுங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். ஆம், அன்பின் பிரியமானவர்களே, காணப்படாதவர்களின் நிச்சயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 4:6 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஆம், லாசருடைய கல்லறையில் இயேசு தேவனுக்கு நன்றிகளை செலுத்தினார். நாமும் கூட நம்முடைய வாழ்வில் தேவையான எல்லா காரியங்களையும் ஜெபித்து விட்டு பின்பு நன்றி சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். God bless you. நான் உங்கள் ஊழியன் பாஸ்டர் கே. சசிகுமார்.